விஜய் டாக்ஸ்னு ஒருத்தன் பேசுறான். அதை என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டார். ஏப்பா என்னப்பா அவனை பற்றி இப்படிலாம் பேசிக்கலாம், என்ன பேசியிருக்கான்னு கேட்டால் அதுக்கப்புறம் வந்து பேசுகிறான். வந்து அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பிறந்தவனே காட்டு பண்ணிக்கு பிறந்தவனே அப்படி சொல்கிறான்றதுக்காக நண்பா நம்பீஸ் யார் சொல்கிறாருன்னு தெரியுதா? சாட்சாத் நான் தான், சாட்சாத் விஜய் டாக்ஸ் நானே தான். என் வீடியோ பார்த்து மனுஷன் ஐயோ பொழம்புறாப்புலையா பொழம்புறாப்புல. ஐயோ பாவையாச்சே, நானே அவரை அவ்வளோ திட்டிருக்கேண்ணா. அவர் வீடியோ பேசும்போது தான் எனக்கே திருப்பி எரிக்காலாவது. அந்தளவுக்கு கழுவி ஊற்றிருக்கேன் போல இருக்கு. அதாவது சரி விடுங்க, இந்த வீடியோவில் நான் உங்களால் தான் அசிங்கமெல்லாம் பேச போகிறது கிடையாது. உங்களை நான் ஒரு உறவு முறை வச்சு கூப்பிட்டுக்கிறேன். என் மாமா, நீங்கள் வந்து உங்களை நான் பேசிட்டேன்னு இவ்வளோ ஆதங்கப்படுறீங்க, இவ்வளோ கோவப்படுறீங்க, இவ்வளோ காண்டாகிறீங்களே. நீங்கள் ஒரு விஷயத்தை கருத்து ரீதியாக பேசுனீங்கன்னா நாங்கள் ஏன் இப்படி பேச போகிறோம்? உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ பேசுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பேச போகிறோம். நீங்கள் உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து இத்தனை கோடி இளைஞர்கள், இத்தனை கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல தளபதி வந்து தலைவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் அவர்கிட்ட கருத்தியல் ரீதியாக நீங்கள் அரசியலை பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பேசுகிற அரசியல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். யாருன்னு நீங்கள் கருத்தியல் ரீதியாக பேச மாட்டீங்க. அப்போ உங்களை போல ஆட்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் இப்படி ரிப்ளை கொடுத்தா காண்டாகிட்டு நான் என்ன பண்ண முடியும்? சரி, காண்டாகிட்டு திருப்பி இந்த வீடியோவில் கருத்தாக ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா 10 நிமிஷம் வீடியோவும் என்னை பற்றி தான் பேசியிருக்கீங்களே ஒழிய கருத்தாக ஒன்றுமே பேசலையேங்க. சரி, ஏன் இந்த புலம்பல்? வாங்க இன்றைக்கி உங்களை வந்து கூல் பண்ணுறதாங்க இந்த வீடியோவோட சாராம்சமே, கூலிங் தான். ஓகே மாமா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நண்பா நம்பீஸ், நீங்களும் பாருங்கள் மாமா என்னெல்லாம் சொல்கிறாரு, எவ்வளோ வருத்தப்படுறாரு. எனக்கு கூட ஃபீலிங்காக இருக்குது. என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறந்துடாமல். ஓகே கைஸ், என்னன்னா அது கட்சியோட அவங்க மேல மட்டும் இல்ல, என் மேல கூட பரப்புறானுங்க. என்ன கூட சொல்லிட்டான். என்ன சொன்னா தெரியுமா? இந்த மாதிரி யாருக்கா சொல்ல தைரியம் இருக்கா? அதை எவ்வளோ ஒருத்தர் விஜய் டாக்ஸ்னு ஒருத்தன் பேசுறான். அதை என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டார். ஏப்பா என்னப்பா அவனை பற்றி இப்படிலாம் பேசிக்கலாம், என்ன பேசியிருக்கான்னு கேட்டால் அதுக்கப்புறம் வந்து பேசுகிறான். வந்து அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஏன்டா காட்டு முன்னாடிக்கு பிறந்தவனே யார் என்ன, ஏன்டா காட்டு பண்ணிக்கு பிறந்தவனே யாரு என்ன, ஏன்டா புறம்போக்கு யார என்ன, ஏன்டா எரும மாடு என்ன, என்னடா இவ்வளோ வார்த்தையை போட்டு திட்டுறாரு, என்னதான் இவனுக்கு பிரச்சனை சொல்லி பார்த்தா கடைசியில் வந்து என்ன பேர் என்னன்னு பாருங்கன்னா விஜய் டாக்ஸ். எது அப்பே கண்டுபிடிச்சிங்க? பேர் என்ன விஜய் டாக்ஸ் போட்டு மொத்தம் பேசிக்கிறான் சார். சரி, வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் அது புதுமையாக இருக்கே. காட்டு மிராண்டி என்ன எருமை என்ன? ஐயோ நானே மறந்துட்டேன் மாமா, நான் என்ன சொன்னேன்னு நீங்கள் ஏன் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி உங்களை அதை சொல்லிக்கிறீங்க? ஐயோ சரி, என்னது நான் தைரியம் இருந்தனால தான் பேசினேன். தைரியம் இல்லாமல் நான் எப்படி பேச முடியும் சொல்லுங்கள்? அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் டாக்ஸ்ன்றனால இது வந்து தளபதிக்காக வச்ச டாக்ஸ் கிடையாது. என் பேர் விஜயராகவன், ஓகேங்களா? என் பேர் விஜயராகவன். என் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமம் சிறுகுடி, ஓகேங்களா? என் வீடு பேர் வந்து சுரங்க வீடு. என்னதான் டீட்டெயில்ஸ் வேணுமா? என் யூடியூப்குள்ளே போய் நான் ஹோம் டூர் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். நான் யார், என் பரம்பரை என்ன, லொட்டு லொசுக்கு எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எங்கேருந்து இந்த தைரியம் வருது இவனுக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அதெல்லாம் பரம்பரையாக ஓடுது உள்ளுக்குள்ளே, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மாமா நீங்கள் ஃபீல் பண்ணிக்காதீங்க. யாரோ எவரோ தளபதிக்காக என் பேர் விஜயராகவன்றனால நான் விஜய் டாக்குன்னு வச்சேன். தளபதி பேரும் விஜய்ன்றனால ஸோ பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாம் சேர்ந்து வரனால விஜய் டாக்கிங் ஃபார் விஜய் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ விஜய் டாக்ஸ். இந்த கன்ஃபியூஷன் கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு மாமா. சரி, அவன் என்ன மட்டும் தான் பேசியிருக்கான்னு சொல்லி பார்த்தா அவன் இதை ஒரு தொழிலாகவே எடுத்துருக்கான். சாட்டை துரைமுருகன், அதுக்கப்புறம் அந்த திராவிட இயக்க ஊடகங்கள் இருக்கிற இந்திரகுமார், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வந்து யாரெல்லாம் வந்து விஜய் எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாரையும் லிஸ்ட்டு போட்டு தினம் ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் வச்சு வந்து என்னடா பேசுகிறான் விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனே சிரிச்சுக்கிறான். முதல்ல அவன் ரோட்டில் தான் நிற்கிறான். அவன் வீடு வாசல் கூட கிடையாது போல இருக்கு. ரோட்டில் நின்று தான் பேசுகிறான். ரோட்டில் நின்றுனா இவர் அவனே இவனே ஏன்டா பண்ணார ஏன்டா புறம்போக்கு இப்படி தான் ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஷயம் இல்லை. ஆமாம் மாமா, ஆமாம். எனக்கு வீடு வாசல் கிடையாது, ரோட்டில் தான் நின்று நான் வீடியோ போடுறேன். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், நான் அட்ரஸ் வேணால் பேங்க் டீட்டெயில்ஸ் வேணால் அனுப்பி விட்றேன். ஒரு 1 கோடி ரூபா டெபாசிட் போட்டு விட்றீங்களா? நம்மளே இங்கே பஞ்சத்தில் பிழைக்க வந்த பரதேசியாக எங்கெங்கேயோ சுற்றின்னு திரிகிறோம். நமக்கு எதுக்கு வீராப்பெல்லாம் நீங்களே சொல்லுங்கள். உங்களை மாதிரியா நாங்கள் வந்து 200 ரூபா காசு வாங்கிட்டு ஸ்டூடியோக்குள்ளே உட்காந்துக்கிட்டு
இவர் தான் நான் ஆதரிக்கிறேன்னு ஓப்பனாக சொல்லாமல் ஜர்னலிஸ்ட்டு அப்படின்ற பேரில் ஊரை ஏமாத்துற அந்த மாதிரி ஆட்களாக நாங்கள் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரிஜினல். அதான் நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், என் ஊர் என்ன, என் வீடு என்ன, நான் எங்கே இருந்து பிறந்தேன் வளர்ந்தேன் எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன மாமா டீட்டெயில் வேணும்? அதான் சார், நீங்கள் கொஞ்சம் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, நான் ரோட்டில் நின்று வீடியோ போடுறேன்னா கொஞ்சம் பணம் அனுப்பி விடுங்க, நான் அப்படியே செட்டில் ஆகிக்கிறேன் அந்த ஊரில். எப்படி வசதி? முடியாதுல்ல. நம்மளே 200 ரூபாய்க்கு தானே வேலை பார்க்குறோம். அப்புறம் எப்படி நம்ம அடுத்தவங்களை போய் பேசலாமா? அம்மா உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் 200 ரூபா வாங்குறீங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம உண்மையாக சப்போர்ட் பண்ணுறோம். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு தொழிலாக ஆக்கிட்டீங்க. என்ன நீங்கள் இதை தொழிலாக செய்ய வச்சுட்டீங்க உங்களை மாதிரி ஆட்கள். நமக்கு என்ன, அங்கேருந்து நான் வேண்டிக்கிட்ட வந்தேன் இன்றைக்கி உட்காந்து இவங்க எல்லாத்தையும் பேசணும் வைக்கணும்னு. நாங்கள் வாட்டுக்கு தளபதியை படத்தில் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் ஒழுங்காக அரசியல் நடத்தியிருந்தீங்கன்னா அவர் ஏன் அரசியலுக்குள்ளே வர போகிறாரு? அவர் அரசியலுக்குள்ளே வந்தனால இனி வேறு வழி இல்லாமல் நாங்களும் அரசியலுக்குள்ளே வந்துட்டோம். சரி, அரசியலுக்குள்ளே வந்து அவர் வாட்டுக்கு சைலண்ட்டாக அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரையாவது சீனாரா, யாரையாவது பேசினாரா, இல்லை யாரையாவது அசிங்கமாக ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் கிடையாது. அவருடைய அரசியல் எதிரியாக ஒரு கட்சியை அவர் வந்து தீர்மானம் பண்ணுறாரு, தீர்மானித்து சொல்கிறாரு. இன்றைக்கி ஆளும் அரசு சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி சென்ட்ரலில் பிஜேபின்னு சொல்லி சொல்கிறாரு. இது அவருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் அரசியலுக்கு அந்த களத்தில் பேசாமல் அவருடைய பர்சனல் லைஃப்பை எடுத்து பேசும்போதெல்லாம் மாமா உங்களுக்கு இனிக்குதா மாமா? அவர் வந்து கிருத்தி கல்யாணத்துக்கு வந்து த்ரிஷா கூட போனாருன்றீங்க, அவர் ஒய்ஃப் எங்கே இருக்காருன்றீங்க, அவருடைய தலையில் விக்கி வச்சுருக்காருன்றீங்க. அதுக்கும் அரசியலுக்கும் இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன மாமா சம்மந்தம்? இப்போ என்ன மாதிரி ஆட்கள், நான் இங்கே ஒருத்தர் உட்காந்து பேசுகிறது அவங்களுக்கு தெரியுது. அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கனால இப்போ கூட நான் என்னோடய டோனெல்லாம் மாற்றிக்கிட்டு உங்களை அந்த சொன்ன வார்த்தைகள்லாம் விட்டுவிட்டு நான் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பேசக்கூடிய தம்பி தங்கைகள் கொஞ்சம் கண்ணியத்தோடு பேசுங்கன்னு சொல்லிட்டனால நான் வந்து இப்போ அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ஒன்லி கலாய்க்கிற மோடில் மட்டும் வீடியோ போட்டுட்ருக்கேன். புரியுதுங்களா? அப்போ நாங்கள் வந்து தப்பு செஞ்சால் அவர் எங்களை திருத்துறாரு, அதை நாங்கள் வந்து திருத்திக்கிறோம். ஆனால் நீங்கள், நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 7 கழுத வயசானாலும் ஒன்றும் மாறலை அப்படின்ற மாதிரி, இவ்வளோ வயசாயும் சின்ன பசங்க மாதிரி உட்காந்து உங்கள் தலைவருக்கு விக்கு இருக்கான்றீங்க, அது இருக்கான்றீங்க, இது இருக்கான்றீங்க. யாராவது ஒருத்தன் திமுக சார்ந்தவனாக இருக்கட்டும், இல்லைனா என்டிகே சார்ந்தவனாக இருக்கட்டும், கருத்தியல் ரீதியாக நீங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பேசுகிறீங்களா? கிடையாது. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை தாக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? ஏன் வருது? அவர் யாரையாவது ஏதாவது பேசினாரா? ஏதாவது கட்சியை பேசினாரா? அவர் அரசியல் நிலைப்பாட்டில் இந்தந்த விஷயம் இருக்குது, தமிழ்நாட்டில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, அது இப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. அது இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு வழியை பண்ணுங்கள். அதை விட்டு ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது, அரசியலுக்கு வந்தவர் நான் இப்படி தான் பேசுவேன், இந்த மாதிரி தான் நான் கலாய்ப்பேன், இந்த மாதிரி தான் நான் அசிங்கமாக பேசுவேன்னு ஒரு பெரும் படை கொண்ட ஒரு தலைவனை நீங்கள் இந்த ஒருமையில் பேசுகிறது, நான் அவன் இவனு பேசுகிறதுலாம் உங்களுக்கு சரியாக இருக்கும். பட் நாங்கள் என்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு உங்களை திட்டி ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு காண்டாகுதுல்ல? அப்போ உங்களுக்கு மரியாதை சுயமரியாதை இருக்குது, அது மற்றவங்களுக்கு கிடையாதா? அது என்ன பழக்கம்? தமிழனுக்கு மட்டும் சுயமரியாதை இருக்கக்கூடாது, ஆனால் உங்களை மாதிரி எங்கேயோ இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை இருக்கணும். அதை தமிழன் கொடுக்கணும். இந்த தமிழன் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் கொடுக்குற ஆளும் கிடையாது, ஆனால் வேறு வழி இல்லாமல் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கூட பிகாஸ் ஆஃப் தளபதி. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, நான் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியல சார், இந்த சில்லற பசங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம அணில் மட்டும் அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம பதில் சொல்ல முடியுமா? நான் வந்து காட்டு மிராண்டிக்கு பிறந்தவனே, காட்டு பண்ணிக்கு பிறந்தவனே அப்படி சொல்கிறதுக்காக நான் பதிலுக்கு வந்து ஏன்டா திமுகத்துக்கும் வந்து சொராமனுக்கும் பிறந்தவனே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நமக்கு அது பிடிக்காது. நம்ம ஸ்ட்ரைட்டாக யார்கிட்ட போயிடணும் கேட்டால் தவக்கா கிட்ட போய் தலைவர்கிட்ட போயிடணும், அணில் கிட்ட போயிடணும். நாட்டாம் வீட்டு பங்காளி. ஆமாம், நேரம் அங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம அவனை சில்லற பசங்க கிட்ட நம்ம பேச முடியாது. ஏன்னா நம்மளை பற்றி அவங்க என்ன தெரியும்? இப்போ தான் சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளேயும் அதே தான் பேசுகிறீங்க, அதே தான் அந்த தற்கொலைத்தனமான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுறீங்க. எதற்கு நீங்கள் அணில்னு யூஸ் பண்ணுறீங்க? அவருக்கு ஒரு பேர் இருக்குல்ல, விஜய்னு சொல்லுங்கள், எதுக்கு அணில்ன்றீங்க? அப்போ நீங்கள் என்ன நீங்கள் போர்ட்ரே பண்ண விரும்புகிறீங்க? சின்ன பசங்க ட்விட்டரில் உட்காந்து அஜித் ஃபேனு ரஜினி ஃபேனுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க, ஆமைன்றாங்க, அணில்ன்றாங்க. அது அவங்க பிரச்சனை. உங்களை மாதிரி வயசானவங்க நீங்கள் இந்த மாதிரி பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? அப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பசங்களுக்கு எஜுகேட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த வயசில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஆட்கள் இவ்வளோ கேவலமாக பேசும்போது என்னை மாதிரி ஆட்கள் உங்களை காண்டாமிருகன்னு சொல்கிறதோ இல்லை காட்டு மிராண்டின்னு சொல்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது, பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தை இனி தவிர்க்கிறோம்.
அது சரி எப்படி சொல்கிறது, கண்ணியம் இருக்காது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறோம். பட் நீங்கள் உங்களுக்கு கண்ணியனா என்னன்னு தெரியல, மரியாதைனா என்னன்னு தெரியல, அடுத்தவனுக்கு எப்படி ஏதாவது ஒருத்தனுக்கு மரியாதை கொடுத்தா தான் நமக்கு அந்த மரியாதை திருப்பி கிடைக்குன்ற அந்த பேசிக் புரிதலே இல்லாமல் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவன் என்னை காட்டு மிராண்டி காண்டாமிருகன்னு சொன்னால் நான் அவனை வந்து திமிங்கலம் சொரான்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சொல்லுங்கள். ஏன்னா அதில் கூட நீங்கள் வந்து தற்கொலைன்னு ப்ரூவ் பண்ணுறீங்க. திமிங்கலமும் சுறாவும் கடலோட ராசா அண்ட் அரக்கை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ரெண்டுமே நான் தான். நான் ராசாவாக இருக்கணுமா அரக்கனாக இருக்கணுமான்னு நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். நான் ராசாவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கருத்தியல் ரீதியாக என்கிட்ட மோதுங்க, நான் கரெக்டாக நானும் பேசுவேன். நான் அரக்கனாக இருக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி எங்கள் தலைவரை பேசுகிறீங்களோ, எனக்கு பிடிச்சவரை பேசுகிறீங்களோ அப்படி தான் பதில் ரிப்ளை கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் அதான் திருப்பி பதிவு பண்ணிக்கிறேன், இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு அந்த கண்ணியம் போயிடக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய வார்த்தைகளை நான் பல வீடியோக்களில் இப்போ ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன், ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் திருப்பி கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அது வேற. நாம் யாரை பற்றினா அறிவாளிகள் சொல்கிறோம். இப்போ விஜய் பற்றி பேசினா ஒரு அனில் தலைவர், கட்சியோட தலைவர், அவரை பற்றி பேசலாம். அடுத்தது யார், ஜான் ஆரோக்கியசாமி பற்றி பேசலாம். இந்த 2 பேரை தவிர்த்து வேறு யாரும் நமக்கு அங்கே ஈக்குவலான ஆளே கிடையாது. ஓரளவுக்கு பேசலாம். மற்றபடி இந்த சேனல் பாவம் இந்த வருமானத்துக்காக சேனல் நடத்துறாங்க. அதில் இந்த தாவே கலக்கிற அந்த ரசிகர்கள், அந்த அணில் குஞ்சுகள்லாம் வந்து பார்த்துட்டு அண்ணா வாஹா ஓஹோன்னு சொல்லிட்டு சில பேசுதுங்களா, அதை வச்சு வருமானம் பார்த்து எதை சாப்பிட்டு நான் வேறு வாட்டி கிடையாது நினைக்கிறேன். அனைமா அவன் ரோட்டில் நின்று தான் பேசுகிறான், ஒரு ஸ்டுடியோவோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம் அண்ணன் மாமா, நீங்கள் டைரக்ட் டீலிங் அங்கே தானே போவீங்க. ஆனால் நீங்கள் ஏன் மாறினீங்க? ஆக்சுவலி உங்கள் மேலே எனக்கு பயங்கர காண்டு. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு காலகட்டத்தில் விஜய் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் என்றைக்கு அவர் கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்தாரோ, என்றைக்கு டிஎம்கே எதுக்குறேன்னாரோ அன்னையிலேருந்தே நீங்கள் அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஒரு நாளே டிஎம்கே சப்போர்ட்டாலா இல்லை என்டிகே சப்போர்ட்டரான்னு எனக்கு ஒரு டவுட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்டிகே சப்போர்ட்டாக தான் இருப்பீங்க. என்றைக்கு ஒரு திராவிடம் அண்டு தமிழையும் வந்து 2 கண்ணாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அன்றைக்கே நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் அந்த டயத்தில் தான் வரீங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்டிகேக்கு தான் நிறையா சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு காண்டு தான் அவங்க மேலே மாற்றி பேசுகிறது, காசுக்காக மாரடிக்கிறது இதெல்லாம். பட் எனக்கு அந்த தேவை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு உங்களுக்கு தெரியணுமா? வேணா சொல்லுங்கள், பேங்க் ரெக்கார்டு வேணுமா அனுப்பி விட்றேன். நீங்கள்லாம் கனவுல கூட அந்த சம்பளத்தை நினச்சி பார்க்க முடியாது மாமா. நான் வாங்குகிற சம்பளத்தை, அந்த சம்பளம் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். மொதல் பாயிண்ட்டு ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், எங்கே இருக்கேன்னு தெரியுமா? என்னோடய ட்விட்டர் ப்ரொஃபைல் எடுத்து பாருங்கள், அதில் தெரியும் நான் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன மாதிரி இது. அது தெரியலன்னு இந்த லிங்க்டின் ஒன்று இருக்குது, அது தெரிஞ்சால் நீங்கள் அதில் போய் பாருங்கள். புரியுதுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி அந்த பரம்பரை நான் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ நமக்குன்னு ஒரு பேர், நமக்குன்னு ஒரு ஊர், நமக்குன்னு ஒரு ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. மாமாவுக்கு நான் திருப்பி அதை தான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நம்ம ஏன் தரக்குறைவாக இறங்கி பேசணும் அப்படின்னா, தளபதி தான் சொல்லுவார் தெரி படத்தில், குழந்தைகிட்ட சொல்லுவார், இப்போ நீ ரோட்டில் போகிற ஒரு மாடு இருக்குது, போன்னு சொன்னால் போவோமா? அதில் முதுகில் 2 தட்டி போனால் தானே போவோம். அதோட வாசியில் சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். அந்த ஒரு மோடை தான் நான் எடுத்து உங்ககிட்டலாம் அப்ளை பண்ணனே ஒழிய, மற்றபடி உங்களுக்கு எனக்கு என்ன வாய்க்கா வர தகராறா இல்லை நீங்கள் என்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாற்றி ஓடி போயிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நமக்கு வருமானத்துக்கெலாம் இங்கே பிரச்சனை கிடையாது. அப்படி நீங்கள் அதையும் மீறி நான் ரோட்டில் நின்று வீடியோ எடுத்து போடுறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நான் என் பேங்க் டீட்டெயில் தர்றேன். நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா அனுப்பிவிடுங்க, நல்லா செட்டில் ஆகிக்கிறேன். ஸ்டூடியோ ஒன்று செம்மையாக செட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் வீடியோ போடுறேன். அப்போயும் நான் அங்கே உட்காந்துறேன், காணாமல் போயிருக்கேன், காட்டு போயிடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சரி, கவலைப்படாது, இனிமேல் அப்படி திட்ட மாட்டேன் உங்களை. யாரையும் அப்படி திட்ட போகிறதில்ல, அது வேறு விஷயம். என்ன பண்ணுறது, தளபதி கட்டி போட்டாரே, அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ கருத்தியெல்லாம் பேச தப்பு கிடையாது, பேசலாம், விமர்சனம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பமே பொறுக்கி புறம்போக்கு இதை மட்டும் பேசக்கூடாதா? சப்ஜெக்டாக வரணும்ல. அனில் தான், விஜய் தான், அவனு ஸ்ட்ரைட்டாக அப்படி போயிடறானுங்க. த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ், அனில் அப்படி போயிடறானுங்க, விஜய் அப்படி போயிடறானுங்க. இவங்க இந்த சில்ட்ரன் லாவஜ் இவங்க இங்கே லோக்கலில் பண்ணுற அந்த பஞ்சாயத்துக்கு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடறாங்க. டேமேஜ் ஆகிடுங்க, தேர மாட்டாங்க சார். விஜயகாந்தையே வீழ்த்தின ஊடகங்கண்டா இதே. முதல்ல அது புரிஞ்சுங்க, சின்ன பசங்க நீங்கள். விஜயெல்லாம் தூசு. நான் இப்போ நான் சொல்ல ஒரே ஏமாம்மா, இப்படி வெக்கமாக இல்லையா மாமா? வெக்கமாகவே இல்லையா உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு? விஜயகாந்தே வீழ்த்தின ஊடகம்னு சொல்கிறீங்களே, வெக்கமாக இல்லை? இப்போ ஊடக தர்மம்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் எங்கே போச்சு? இதுக்கு தான் மாமா உங்களை கழுவி ஊற்றுறது. வெக்கமே இல்லாமல் விஜயகாந்தே வீழ்த்தது, விஜயெல்லாம் ஏமாத்துறதுன்னு கேட்குறீங்க.
விஜய் தான் ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஏமாமா இப்போ பார்த்தாலும் அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லா சேனல்லையும் அவரை பற்றி பேசுகிறீங்க, எல்லா இடத்துலையும் அவரை பற்றி பேசுகிறீங்க. அவர் வந்து கூட்டம் கூடினா உங்களுக்கு என்ன, கூட்டம் கூடலைன்னா உங்களுக்கு என்ன? கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சியில் ஒழுங்காக நடத்துகிறாரு, நடத்தாமல் போகிறாரு, உங்களுக்கு என்ன? ஏமாமா எல்லாரும் புலம்புறீங்க? கருத்து ரீதியில் நாங்கள் பேசணும். நீங்கள் என்றைக்கு மாமா கருத்து ரீதியில் பேசியிருக்கீங்க? யாராவது ஒருத்தன் உங்கள் கூட்டத்தில் அந்த கூட்டுக்கலவாணி பேசுங்க, யாராவது ஒருத்தன் கருத்தியல் ரீதியாக பேசுகிறீங்களா? ஒருத்தனும் பேச மாட்டீங்க. கருத்தியல் ரீதியாக பேசுறதை விட்டு தேவையில்லாமல் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு கோத்து விட்றது. இவர் அவர் கூட பேசினார், இவர் கூட கூட்டணி வைக்கிறது பேசினார், இவர் இதை பண்ண வராரா, அவர் அதை கிழிச்சுடுவாரா? உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? நீங்கள் ஏன் மாமா பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்க? பொய்யா எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க? வாங்க, நான் இந்த சேனலில் இன்றைக்கி என் சேனல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தானே ரிப்ளை போட்டிருக்கீங்க. அப்போ இதையும் பாருங்கள். நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன், கருத்தியல் ரீதியாக நம்ம 2 பேரும் உட்காந்து டிபேட் பண்ணுவோம். நீங்கள் அங்கே இருங்க, நான் இங்கே இருக்கேன், வாங்க. உங்கள்கிட்ட தான் ஸ்டூடியோ செட்டப்லாம் இருக்குல்ல, எடுத்துகிட்டு வாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸில் உட்காந்து டிபேட் பண்ணுவோம். செம்மையாக போவோம். என்ன தைரியம் இருக்கா, தில் இருக்கா, தெம்பு திராணி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாங்க. கருத்தியலா ஆமாம், கருத்தியல் ரீதியாக நம்ம பேசுவோம். இந்த வீடியோ ஏன்னா நான் திட்டின வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிப்ளை வீடியோ போட்டிங்களே, இப்போ நான் சொல்கிறேன், உண்மையாலுமே உங்களுக்கு தெம்பு திராணி அண்ட் உண்மையாலுமே நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வாங்க, கருத்தியல் ரீதியாக நம்ம உட்காந்து பேசுவோம். நான் ரெடி, ஐ ஆம் ரெடி. நீங்கள் ரெடினா எனக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க, இல்லை என்னோடய வீடியோக்கு ரிப்ளை போடுங்க. ஏன்னா நீங்கள் தான் பெரிய டீம் ஆச்சு, என் நம்பர் கூட நீங்கள் எடுத்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசலாமே, வாங்க பேசுங்க. இவ்வளோ பாடி ஷேவிங் பண்ணுறீங்களா எல்லாத்தையும்? மீண்டும் அதே கேள்வி நான் போடுறேன். எங்கள் வர சொல்லுடா பார்க்கலாம், டாப்பா கட்டி வச்சுட்டு. சரியான ஆம்பளையாக இருந்தால் விஜய் நேருக்கு நேர் சவால் விடுறேன். இந்த பாருங்க, எந்த விக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த பாருங்க, எங்கள் வர சொல்லுடா பார்க்கலாம், விக்க கைட்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில் ட்ரிகர் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா? ட்ரிகர் ஆகி திரும்பி அதே தான் சொல்கிறீங்க. அவர் விக்கு வச்சுருந்தா என்ன, வைக்கலைன்னா என்ன? அதனால தமிழ்நாட்டுக்கு என்னையா பிரச்சனை? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கய்யா. பாடி ஷேமிங் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுறனால நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் அனில்னு சொல்கிறீங்க, அனில் சொல்லாதீங்க. நீங்கள் ஓகே ஃபேன்ஸை கூட அனில் குஞ்சுகன்னு என்னமோ சொல்லிட்டு போங்கய்யா. தலைவரையா நீங்கள் அனில்னு சொல்கிறீங்க? தலைவர்களுக்கெல்லாம் அனில் தான் தலைவர்னையா சொல்லணும். அதை சொல்லாமல் நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்னு சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டாலினை வந்து பட்டப்பேர் வச்சு பேசிடுவீங்களா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் வந்து பட்டப்பேர் வச்சு பேசிடுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல. ஏன்? அவங்களாம் வந்து பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றனாலையா? அப்போ ஒவ்வொரு கட்சி தலைவருமே மரியாதை கொடுத்தா பேசணும். நான் உங்களை மாதிரி ஆட்களை தான் திட்டியிருக்கேனே ஒழிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு பிரதிநிதியும் நான் வந்து பேசினதில்ல அசிங்கமாக. ஏன்னா அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க மக்கள் ஓட்டு போட்டு எடுத்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்து தான் ஆகணும். அதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களை மாதிரி 200 ரூபா காசு வாங்கிட்டு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி மக்கள் மனசில் வேடாகடமான விஷத்தை விதைக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரி ஆட்களை தான் நான் வந்து திட்டியிருக்கேன், நான் வந்து பேசியிருக்கேன். இப்போ கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சேலஞ்சு விட்றீங்க, விக்கு இல்லாமல் வெளில வர சொல்லு. வந்தால் என்ன, வரலைன்னா என்ன? இப்போ அதனால் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் வந்துட போதா? இல்லை தமிழ்நாட்டுக்கு அதனால் ஏதாவது ஒரு பெரிய என்ன இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் வழுக்கன்னா நானும் தான் வழுக்க தான், எனக்கு பின்னாடி இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எனக்கு முன்னாடி வழுக்க வந்துடும். ஆம்பளைங்களுக்கு வழுக்க வர்றது சகஜமையா? இது கூட தெரியாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? ஆம்பளை தானே, ஆம்பளைங்களுக்கு வழுக்க வரத்தானே செய்யும். வயசானா ரஜினிகாந்துக்கு வழுக்க இல்லையா? எல்லாருக்கும் முடி இருக்குன்னு சொல்ல முடியாது. சிவகுமார் தான் மார்க்கண்டேன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவருக்கு தான் முடி அப்படியே இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் வழுக்கன்றது பெரிய மேட்ரு கிடையாது, அது ஒரு பாடி ஷேமிங்கும் கிடையாது. நான் உங்களை திட்டம் பார்த்தீங்களா? அதுதான் பாடி ஷேமிங். அது நான் பர்பஸாக தான் பண்ணேன். நான் வந்து ஏன் நான் அதை வந்து மறைக்கணும்? எனக்கு காண்டேத்துன மாதிரி பேசுனீங்க, நான் பேசினேன், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பார்த்தா கூட தான் எனக்கு காண்டாகுது. பட் ஓகே, ஒரு வாட்டி தான் வந்து பேச முடியும். திருப்பி நம்ம அது பேசுகிறதுனால வந்து அது பலன் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கல்ல, இவங்க வந்து கருத்தாக பேச மாட்டேங்கிறேன், உட்காந்து எடுத்தோன்னே திட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. திட்டிக்கிட்டே இருந்தாலும் இந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்கள், நான் அவ்வளோ கேள்வி வச்சுருப்பேன். உங்களுக்கு அதில் பதில் சொல்ல தெரியலன்னா விட்டுருங்க. பட் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நான் தான் சொன்னேன், முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு உண்மையாலுமே கருத்தியல் ரீதியாக பேசணும் அப்படின்னா வாங்க டிபேட்டுக்கு. ஐ எம் ரெடி, ஐ எம் வெயிட்டிங். ஓகே, இந்த ரிப்ளை போதுன்னு நினைக்கிறேன். மாமா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வயசில் பெரியவர், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. பசங்க நான் கொஞ்சம் உங்களோட சின்ன வயசு, என்னை விட இன்னும் சின்ன வயசு பசங்க இருக்காங்க, 2 கிட்ஸு. அவங்க எல்லாம் வந்து நடந்துப்பாங்க, டீசெண்டாக நடப்பாங்க. நம்ம நடந்துக்கிட்டோம்னா அவங்களும் நடந்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷம். புரியலைன்னா இப்படி தான் பேசிக்கிட்டு மாரடிச்சு திரிவேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? வயசாகி போச்சு, 200 ரூபா வேறு வழி இல்லாமல் பொழப்பு நடத்தி ஆகணும், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவோம். நாங்கள் கருத்தியல் ரீதியாக பதில் சொல்கிறோம். ஓகே, see you on another video. Love you all, take care, bye bye.